ஷண்முகமரணி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. சனி அண்ணன் வந்து இன்னமும் காணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம வீரலட்சுமியும் செல்லக்கனியும் பைக்கில் வந்து இறங்குறாங்க. வா நம்ம பைக்கில் தான் வந்தேன், அதனால தான் 3 பேரும் ஒன்றா போகலாம் தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமி அப்பன்னு பார்த்து, சனி அண்ணன் நீங்கள் என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஐஸ்கிரீம் பார்லரில் தான் உங்கள் பேரனை வந்து பார்த்தேன். யாரோ 2 சாமியார் இருந்தாங்க. என்னம்மா சொல்கிற? யாரோ 2 சாமியார் இருந்தாங்களா? ஒன்றும் புரியலையே. இது மாதிரிலாம் நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்பீங்கன்னா நான் முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோவை காட்டுறாங்க. அச்சச்சோ! என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீங்கள் வேக வேகமாக போய் பாருங்கள். இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையிட போகுது. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ரத்னா வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம சண்முகத்துக்கு. சண்முகம் வந்து பேசுகிறாங்க. சொல்லு ரத்னம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா சனி அண்ணன் வந்து வேக வேகமாக வந்து அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போகிறாங்க, நீ பார்த்துக்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. பரணி, அடுத்து உன்னோட ட்ராமா தான். சரிப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து பரணியும் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வண்டியை ஸ்டாண்டு போட்டுட்டு சனி அண்ணனை வந்து குடுகுடுன்னு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்க்கும்போதே இங்கே 2 பேர் வந்து ஒரு சாமியார் வந்திருந்தாங்கள்ல, அவங்கக்கிட்ட சின்ன பையன் யாரும் இருந்தாங்களா? ஆமாம் இருந்தாங்க. அவங்க போயே ரொம்ப நேரம் ஆச்சே. இப்போ திடீர்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பாயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சனி அண்ணன், அது என்னோட பேரன், அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னது தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அவங்கள காலையில் யாரோ ஒருத்தர்கிட்ட வச்சு பார்த்தேனே, யார்கிட்ட வச்சு பார்த்தேன் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது சண்முகத்துக்கிட்ட வச்சு பார்த்தேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்ற? சண்முகத்துக்கிட்ட வச்சு பார்த்தியா? ஆமாம், காலையில் அவர் கண்ணா அப்டின்னு வந்து அடித்தாங்க அந்த 2 சாமியாரையும். இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பு பண்ணுவியா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கன்னத்திலேயே பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாப்புல. அச்சச்சோ! இனிமேட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏது செய்ய போகிறோம்? சுத்தமாக தெரியலையேங்கிற மாதிரி தான் பேர் அதிர்ச்சியா பாட்டமா வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ப சனி அண்ணன். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியாதப்ப பரணி வந்துடுறாங்க. "என்னண்ணே உங்களுக்கு எதுவும் ஐஸ்கிரீம் எதுவும் வேணுமா? வாங்கி தரட்டா? உங்க பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கிட்டு வந்து குடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாங்க. "இல்லம்மா இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. சண்முகம் உதவி செஞ்சா மட்டும் தான் காப்பாற்ற முடியுமா? தயவு செஞ்சு வந்து எங்கள்கிட்ட போய் உதவி கேட்குறீங்களே. சரி வாங்க நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு சண்முகத்துக்கு ஃபோன் அடிச்சு, "எங்கே இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "வீட்டில் தான் இருக்கேன். வேறு எங்கேயும் போயிடாத, ஒரு முக்கியமான விஷயமா உன்ட்ட பேசணும்னு" சொல்லிட்டு ஆட்டோவில் 2 பேரும் மாசா வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து இறங்குறாங்க. மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. "அப்பா வரத்துக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாதப்பா, அவன் வந்து சுதாரிச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட போகிறான்" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கொல்லை பக்கத்தில் தான் நம்ம செல்லக்கனியும் அந்த குட்டி பையனும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது தெரியாமல் வந்து சனி அண்ணன் மாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வராங்க. சண்முகம், "நீ தான் ஏன் உதவி செய்யணும்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல உதவி வந்து கேட்குறாங்க. "நான் உனக்கு உதவி செய்கிறனால எனக்கு என்ன லாபம்? சொல்லு பார்ப்போம். நீ எனக்கு ஏதாவது பதிலுக்கு உதவி செய்ய போறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இத்தனை வருஷம் நீ அந்த பக்கம் தான ஆதரவா நின்ன. நான் இப்போ உதவி செய்றத பார்த்துட்டு எனக்கு இதுவும் பிரச்சனை மேல பிரச்சனை தான் குடுப்பேன். நீ ஏன் உன் பிரச்சனைய வந்து சமாளிச்சுக்க." "அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, சின்ன பையன்ப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "சரி இப்ப நான் என்ன பண்ணுங்கிறேன்? நீ தான்ப்பா ஏதாவது முயற்சி பண்ணி எனக்கு சேவ் பண்ணி தரணும்" அப்படின்னு சொன்னோனே, "சரி நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீங்க பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்னப்பா பிரச்சனை பண்ணேன்? சரி உனக்காக நான் வந்து களத்துல வந்து இறங்குறேன். பதிலுக்கு நீ எனக்காக என்ன செய்வ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன வேணாலும் செய்றேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "சரி அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. பஞ்சாயத்துல வந்து எங்க அம்மா வந்து நல்லவங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லணும். உன்னால சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "சரிப்பா, என் பேரனுக்கு முன்னாடி எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. நான் சொல்றேங்கிற" மாரி சொன்னோனே, "அண்ணா பார்த்துக்கங்கண்ணே, 2 சாமியாருண்ணே, எதுவும் பண்ணிட கிண்ணிட போறாங்க" அப்படின்னு சொல்லும்போது, சட்டுப்புட்டுன்னு வந்து பஞ்சாயத்து வந்து கூட்டுப்பா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என் பேரன வந்து காப்பாத்துப்பா அப்படின்னு சொன்னோனே, கொல்ல பக்கத்துல வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க பேரனும், ஒரு பக்கம் செல்லக்கனியும். அப்பன்னு பார்த்து நம்ம சூடாமணி வந்து தடுக்குறாங்க. "ஏய்! இவங்களுக்கு உதவி செஞ்சு நீ என்னத்த சாதிக்க போற? எனக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்லையே. 20 வருஷமா வந்து நானும் கஷ்டப்பட்டுருக்கேன். உங்க அப்பா கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அதுக்கப்புறம் சவுந்தரபாண்டி கூட கூட்டணி போட்டு என்னென்னலாம் பண்ணியிருப்பாப்ல இவரு. நல்லா யோசிச்சு பாரு" அப்படின்னு சொன்னோனே, "நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்? நான் உனக்கு உதவி செய்ய முடியாது." "என்னப்பா நீ எப்போதும் இது மாரிலாம் யார்ட்டயும் பேச மாட்டியே?" "ஆமா. நான் எப்போதும் யார்ட்டயும் இந்த மாரிலாம் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். உதவி வேணும்னு கேட்டாங்கன்னா, யார் வேணாலும் பார்த்துட்டு உதவி வந்து செய்வேன். ஆனா உனக்கு செய்யறதுனால, எனக்கு பாவம் தானே வந்து சேருது. அதனால எப்படி நான் உனக்கு உதவி செய்ய முடியும்? சொல்லு பார்ப்போம்" அப்படின்னு சொன்னோனே,
அச்சச்சோ! என்னடா அது சத்திய சோதனையா இருக்கேங்கிற மாரி தான் உச்சக்கட்ட கோவத்தில வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப ஷண்முகம் அவங்கள எப்படியோ பேசி வந்து சமாளிச்சு பார்க்குறாங்க. "தயவு செஞ்சுப்பா ஒத்துக்கப்பா, ஒத்துக்கப்பாங்கிற" மாரி கெஞ்சினோனே, "சரி உனக்காக நான் வந்து செய்றேன். பதிலுக்கு நீ மட்டும் பஞ்சாயத்துல ஏதாவது வந்து எடக்கு முடக்கு பண்ணேன்னு வச்சுக்கயேன் அப்புறம் அவ்வளோதான்னோனே, அடுத்த செகண்டே வந்து பஞ்சாயத்த வந்து கூட்டுறாங்க அந்த இடத்துல. "எல்லா உண்மையும் சொல்லிர்றேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போதே, அந்த இடத்துல வந்து செல்லக்கனியும், நம்ப சனியன் அண்ணன் பேரனும் வந்து கிட்ட அழகா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்கள வந்து கொல்ல பக்கம் வந்து விளையாட வச்சுக்கிட்டே வந்து, இவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து காரியத்த வந்து சாதிச்சுக்கிறாங்க. கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து சவுந்தரபாண்டியும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து ஏதோ எடுத்துட்டு வராங்க போல இருக்கு. சூடாமணி பிரச்சனைய வந்து தீர்த்து வைக்கலனா, கடைசியில அவங்க ஏதோ ஒண்ணு செய்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அது எல்லாத்தையும் ஏத்த மாரியே வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு பத்திரம்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்குப்பா கையில பத்திரம்? ஒண்ணு தப்ப நிரூபிக்க முடியலனா, சூடாமணி செய்ய வேண்டிய விஷயத்த வந்து செய்யணும். அதுக்கப்புறம் பரணியும், நீயும் அவங்கவங்க வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியில வந்து வரணும். இது எல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்கள்ல. அது நியாயமா நடந்துக்கணும்ல. அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோனே, உச்சக்கட்ட கோவத்தில வந்து இருக்காங்க. நம்ப சண்முகம்லேருந்து எல்லாரும், "இதெல்லாம் கொஞ்சம் உனக்கே ஓவரா தெரியல. என்னையா நெனச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, சொன்னத வந்து செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம உதவி செய்யலன்னா, அவங்க பாவம் தானே!" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "உங்க அப்பன் ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கான். இப்ப அந்த ஐடியாவ தவிடுபடி ஆக்க போறான். நம்ம போட்ட திட்டம்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப எப்படி இருந்தாலும் சமாளிக்கணும்." உன் அப்பன எப்படி தான் சமாளிக்க போறோம்னு தெரிலங்கிற மாரி பரணிக்கிட்ட வந்து பேசுறாங்க. தெரியலையே! நம்ம தான் ஏதாவது வந்து யோசிக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. முன்னாடி வச்ச கால வந்து பின் வைக்க வேணாம். சமாளிக்க வேண்டிய நேரத்தில சமாளிக்கலாம். சனி அண்ணன் தான் வந்து இப்போதைக்கு ட்ரம்ப் கார்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, அத அப்படியே சொல்ட்டாருன்னா பிரச்சனை இல்ல. பார்ப்போம். இருந்தாலும் சனி அண்ணன் சொல்லாம விட்டுட்டாருன்னா, ரொம்பவே கஷ்டம் தானே! அப்படின்னு சொல்லும்போது, சரி பார்த்துக்கலாங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பஞ்சாயத்து? யார் பிராடு குடுத்தது? எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி, "அதாவதுயா" அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. "ஓ! இப்படியெல்லாம் நடக்குதா? ஓகே, ஓகே." எதுவுமே வந்து நம்ப சவுந்தரபாண்டிக்கு தெரியாத மாரி அப்படியே வந்து ரசிக்கிறாங்க. "சூடாமணி எப்படி இருந்தாலும் உன்ன பத்திரமா வந்து உள்ள வந்து வச்சுருவேன். நான் உனக்கு ஆப்ஷன் வந்து குடுத்தேன். உள்ள போறியா? இல்லையான்னு. நீ கேட்க மாட்டேன்ட்ட. உன் குடும்பம் உன்ன காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம" நீ நிம்மதியா வந்து இருப்பேன்னு சொல்லியிருக்க. அதுவும் என்கிட்டயே சவால் விட்டுருக்க. உன்ன எப்படி நான் நிம்மதியா விடுவேங்கிற மாரி, கேவலமா வந்து சவுந்தரபாண்டியன் நெனைக்கிற மாரி காட்டி, எபிசோட அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.